சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, இவருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம், நானே போய்க்கிறேன் மேடம். ஐயோ அண்ணா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, பாத்து போங்கண்ணா. வர மேடம், வர ஆனந்தி. பாவம் நம்ம அண்ணே, நல்ல மனுஷன். ஓகே, ஒருவேளை யாராவது இருந்தாங்கன்னா அனுப்பி வைங்க. தேங்க்யூ. என்னாச்சு மேடம்? இன்னைக்கு நைட்டு மட்டும் வேற செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சடனா கேக்குறதுனால ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு நைட் தானே மேடம், செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? அப்படி நல்ல அலட்சியமா இருக்க முடியாது ரஜனா. எனக்கு சில பொறுப்பு இருக்கு. ஒரு நாள் தானேன்னு இருந்து அன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால மீள முடியாது. இந்த ஹாஸ்டலும் இதுல தங்கி இருக்கிற நீங்களும் என்னோட பொறுப்புங்கிற என்னோட மூச்சு காத்து மாதிரி. தூங்குற நேரம் தான்னு சுவாசிக்காம இருக்க முடியாதுல்ல. ஹாஸ்டல் ரூல்ஸ் விஷயத்த எந்த விதத்திலையும் நான் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். மேடம், இப்ப என்ன, காவல் காக்க ஆளு வேணும், அப்படிதானே? எங்க அப்பா அவங்க சின்ன வயசுல கையில கம்பை எடுத்துக்கிட்டு ராத்திரி முழுக்க எங்க ஊரு செவரக்கோட்டையை சுத்தி வந்து ஊரை காவல் காத்தவர்தேன். அவர் பொண்ணுனா இன்னைக்கு ராத்திரி இந்த ஹாஸ்டல்ல காவல் காக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன் மேடம். ஐயோ ஆனந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வயசு பொண்ணுங்க உங்களை போய் காவல் காக்க சொன்னா அது ரொம்ப தப்பு. மேடம், எங்க மேல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க சால்வ் பண்ண வேண்டாமா?